அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல் ஹம்துலில்லாஹ். புகழனைத்தும் இந்த உலகை படைத்து பரிபாலித்த அந்த ஏகனான அல்லாஹ்வுக்கே என போற்றி புகழ்ந்தவனாகவும், நம் உயிரை விட மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய பரிசுத்த குடும்பமான அஹ்லுல் பைத்துகள் மீதும், இன்னும் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த காணொலியை ஆரம்பம் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த வருடத்துடைய ரமலானுடைய இறுதி நாட்களை கடந்துகிட்டு இருக்கோம். ரமலான் அப்படின்னாலே நமக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உடற்பூர்வமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ரமலானில் சில முக்கிய நிகழ்வுகளும் வரலாற்றில் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த முக்கிய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து அதிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளும் பெறுவது இந்த முஸ்லீம் உம்மத்துடைய ஒரு கடமையாகவே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த வரக்கூடிய ரமலான் பிறை 21 அது ஒரு மாவீரருடைய மறைவு தினமாக இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனான, இன்னும் சொர்க்கத்தின் பெண்களின் தலைவியான ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய கணவனான, மற்றும் சொர்க்கத்தின் இளைஞர்களுடைய தலைவர்களான ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய தகப்பனாரான, மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவாவினால் அங்கீகரிக்கப்பட்டு அல்லாஹ்வின் பரிசுத்தப்படுத்தப்பட்ட அஹ்லுல் பைத்தில் குடும்பத்தில் வரக்கூடிய அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மறைவு தினமாக வரக்கூடிய ரமலான் 21 இருக்குது. அவருடைய மறைவு அப்படிங்கிறது வெறுமனே மற்ற நபர்களுடைய மறைவு மாதிரி நம்ம கடந்துட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு ஃபித்னாகளும் ஃபசாதுகளும் குழப்பங்களும் நிகழ்ந்திருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்று அந்த நிலைமையில் உள்ள அந்த சூழ்நிலைகளை சரி செஞ்சுட்டு இருந்த அந்த நேரத்தில் சில முனாஃபிக்குகள் இவருடைய தலையில் வெட்டி இவரை கொலை செஞ்சு இவர் ஷஹீதாக்கப்பட்டார். ஸோ இவருடைய மரணத்திற்கு பிற்பாடும் பல குழப்பங்கள் மேலோங்குச்சு. அப்போது அந்த குழப்பங்கள் இன்றைய வரைக்கும் இந்த முஸ்லீம் உம்மத்தை ஆட்கொண்டிட்டு இருக்கு. ஸோ அவருடைய மரணம் பற்றின புரிதல், அது எதற்காக நடத்தப்பட்டது, அதோட விளைவு என்ன அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சாதான் ஸோ இன்றைக்கி நம்ம அது சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க முடியும். இன்றைக்கி உள்ள இந்த குழப்பங்களையும் ஃபித்னாகளையும் இருந்தும், மற்றும் இன்றைக்கி இஸ்லாமத்தின் பெயரால் உள்ள இந்த பிரிவுகளிலிருந்து நம்ம நம்மளை பாதுகாத்து உண்மையான அசல் இஸ்லாம் என்ன அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா, அவருடைய மரணத்திலிருந்து நம்ம பாடங்களையும் படிப்பினைகளையும் பெறுவது கட்டாயமான ஒன்றாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த காணொலியில் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களை நோக்கி, உன்னை கொல்பவரும் சாலிஹ் நபி காலகட்டத்தில் அந்த ஒட்டகத்தை வெட்டுபவரும் சமம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த சம்பவம் என்ன அப்படின்னாக்கா, சாலிஹ் நபி காலகட்டத்தில் அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஒரு ஒட்டகத்தை என்ன பண்ணுறான், பாறையின் மீது, அதாவது பூமியை பிளந்து பாறை பிளந்து ஒரு ஒட்டகத்தை கிராமத்தால் அனுப்புகிறான். ஸோ அந்த ஒட்டகத்தின் உள்ள நிபந்தனை என்ன அப்படின்னாக்கா, அந்த ஒட்டகத்தை யாரும் அறுத்து பலியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை எல்லாம் வைக்கிறான். ஆனால் அந்த பிற்காலத்தில் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறி சென்று அந்த ஒட்டகத்தை அறுத்து பலியிடக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ இதனுடைய விளைவாக இறைவன் என்ன செய்கிறான், அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் முகம் குப்புற விலை செய்கிறான். அதாவது அந்த ஒட்டகத்தை அறுத்தது ஒரு நபராக இருந்தாலும் அந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்துக்குமே அல்லாஹ் அதை கொடுத்து முகம் குப்புற விலை செய்கிறான் அப்படின்ட்டு குர்ஆன் வசனங்கள் வருது. அப்போ இதே அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பொருத்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அலி ரலியல்லாஹுவை வெட்டியது அப்துர் ரஹ்மான் பின் முஜ்லம் அப்படிங்கிற ஒரு நபராக இருந்தாலும் அந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மொத்த உம்மத்துக்குமே அல்லாஹ் விதிக்கிறான். என்ன அப்படின்னாக்கா, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த உம்மத்து அது அல்லாஹ் இழிவை சாட்டுகிறான். ஸோ அன்றைக்கு சாட்டப்பட்ட இழிவு இன்றைக்கு வரைக்கும் இந்த உம்மத்து மேலே அந்த ஒரு இழிவு இருக்குது. ஸோ இந்த இழிவை நீக்குபவராக மீண்டும் இந்த இஸ்லாமிய உம்மத்தை ஒரு ஒற்றுமையை கொண்டு மீண்டும் இந்த இஸ்லாமிய உம்மத்தை அது தலை நிமிரச் செய்பவராக அலி ரலியல்லாஹு அவர்கள் வம்சத்தில் வரக்கூடிய மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமா தான் மீண்டும் இந்த இஸ்லாமிய உம்மத்துங்கிறது மீண்டும் தலை நிமிரச் செய்யும் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். மேலும் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது ஒரு திட்டமிடப்பட்ட கொலையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா அன்றைக்கு உள்ள அந்த அரபிய சமூகத்தில் இறை தூதராக வந்தவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபு மக்கள் மத்தியில் நன்மையவி தீமையை தடுத்தார், நீதத்தை நிலைநாட்டி கொண்டிருந்தார். அப்போது மக்கள் அனைவரும் இறைவன் ஒருவனுக்கு தான் அடிபணிய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலமாக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி ஒரு முன்மாதிரி சமூகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காமிச்சாங்க. ஸோ இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பணியுமாமே இருந்துச்சு.
மேலும் இதற்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த முஸ்லீம் உம்மத்துக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு. ஸோ அவர்களுடைய காலகட்டமாகவும் சரி, அவர்களுக்கு அடுத்து வந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலகட்டத்திலும் இந்த மாதிரியான ஒரு குழப்பங்களும் ஃபித்னாகளும் அந்தளவுக்கு தலைவங்களை அந்த மாதிரி அவர்கள் அந்த சூழலை வந்து என்னது சிறத்தன்மையை வந்து கையாண்டு கொண்டிருந்தாங்க. முடிஞ்ச அளவு குரானின் அடிப்படையிலும் சுன்னாவின் அடிப்படையிலும் மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தாங்க. ஸோ இதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலகட்டத்துக்கு பிற்பாடு வரக்கூடிய உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு, ஸோ அவர்களுடைய காலகட்டத்தில் தான் என்னது ஃபித்னாக்களும் குழப்பங்களும் மேலோங்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து சஹாபாக்கள் காலகட்டத்தில் நடந்த தவறுகளை வந்து பேசவே கூடாது அப்படின்ட்டு இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய சில ஆலிம்களும் அறிஞர்களும் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தவறு. ஏன்னா இறைவனே தன்னோட திருமறையில் நபிமார்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அதிலிருந்து பாடங்களையும் படிப்பனையும் பெற சொல்கிறான். அப்போது நபிமார்களுக்கு அடுத்த தரத்தில் உள்ளவர்கள் தான் இந்த சஹாபாக்கள். அப்போ நபிமார்கள் செய்த தவறுகளிலே நம்ம பாடங்களும் படிப்பினை பெற வேண்டும் இறைவன் வந்து தன்னுடைய திருமறையில் சொல்கிறப்போ, அப்போ சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய சில தவறுகளின் மூலமாக இந்த உம்மத்து பாதிப்புக்குள்ளாது. ஸோ அந்த தவறுகளை நம்ம பேசி நம்ம வந்து அதில் உள்ள படிப்பினைகள் பெற்றால் ஒழிய இன்றைக்கு அந்த தவறுகள் வந்து நம்ம என்னது மீள முடியும். ஸோ அதற்காக தான் இந்த மாதிரியான வரலாற்று சம்பவங்களை பேசி இதிலிருந்து நம்ம என்னது படிப்பினைகளை பெற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வரலாற்றுக்கு போனோம் அப்படின்னாக்கா, அப்போ உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த குழப்பங்களும் ஃபித்னாக்களும் தலை தூக்குது. அதுலேயும் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா, அவர் செய்த ஒரு இஜ்திஹாத் என்னன்னாக்கா, இரத்த உறவுக்கு அவர் முன்னுரிமை கொடுத்தார். அதாவது இந்த ஆட்சி அதிகாரத்தில் தன்னுடைய இரத்த உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்தார். அதாவது அடிப்படை குர்ஆனோட புரிதல் கிடையாது, ரசூலாவுடைய அந்த வளர்ப்பினால் வளர்ந்தவர்களும் கிடையாது. ஸோ அப்போ எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத வெறுமன தன்னுடைய குடும்ப உறவினர்கள் அப்படிங்கிற ஒரே அங்கீகாரம் பெற்ற நபர்களை வந்து இவர் பெரும்பெரும் பகுதியோட ஆளுநராக நியமித்தார். இதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னாக்கா, அவர்களுடைய ஆளுமையின் கீழே உள்ள மக்களின் அது பெரும் அதிருப்தியில் இருந்தாங்க. அந்த அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய அந்த மனோபான்மை அந்த ஒரு காலகட்டத்தில் வேரூன்றியது. பிற்காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய மரணத்துக்கு காரணமாகவும் என்னது இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது அடுத்ததாக இவருக்கு அடுத்து பதவிக்கு வரக்கூடிய அலி ரலியல்லாஹு, ஸோ அவர்கள் பதவி ஏற்கக்கூடிய அந்த காலம் எப்படி இருந்துச்சுனாக்கா, முஸ்லீம்களுக்குள்ளே பல்வேறு பிரிவுகளாகவும் பல்வேறு குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கு இருந்த மூத்த சஹாபாக்களாலும் மக்களாலும் தேர்வு செய்யப்பட்டு ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடியவர் தான் அலி ரலியல்லாஹுவாக இருக்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை வந்து அது தனக்கு சாதகமாக பயன்படுத்திய நபர் தான் முஆவியா இப்னு அபு சுஃபியான் அப்படிங்கிற நபர். இவர் யார் அப்படின்னாக்கா, இவர் அன்றைக்கு உள்ள சாம் பகுதி, சிரியா பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ஆளுநராக இருக்கார். மற்றும் இவர் வந்து மூன்றாவது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய இரத்த பந்த உறவாகவும் இருக்கார். ஸோ அப்போ இங்கே உஸ்மான் ரலியல்லாஹுவோட மறைவுக்கு பிற்பாடு ஆட்சி வரக்கூடிய அலி ரலியல்லாஹு இவரிடம் வந்து இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, உஸ்மான் ரலியல்லாஹு கொலைக்கு பழி வாங்கணும், நீங்கள் முதல்ல கொலைக்கு பழி வாங்கினா தான் நான் பையத் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ஃபித்னாவை வந்து அன்றைக்கு வந்து அந்த முஸ்லீம்கள் மத்தியில் இவர் ஏற்படுத்துகிறார். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ஒரு விஷயம் கிளாரிஃபையாக இருக்கணும். என்ன அப்படின்னாக்கா, முதல் வந்து இங்கே தலைமை அப்படிங்கிறதே சீர்குலைக்கப்பட்டது. அதாவது தலைவரான கலிஃபாவை இங்கே என்ன கொண்டுட்டாங்க. அப்போ முதல் விஷயம் இங்கே தலைவரை தேர்ந்தெடுக்கிறதான் ஃபர்லு. ஸோ அப்போ அந்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தான் என்னது அடுத்த கட்டமாக கொலை செஞ்சவர்கள் யார், அவர்கள் என்ன தண்டனை வழங்கணும், யார் தண்டனை வழங்கணும்ட்டு முடிவு செய்வது கலிஃபாவை தான் இருக்க வேண்டும். ஸோ அப்போ இதுதான் என்னது அடிப்படையாக இருக்குது. அப்போ இந்த அடிப்படையெல்லாம் தெரியுதோ இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு கொலைக்கு பழி வாங்கணும் அப்படின்னா நான் பையத்தை கொடுக்க மாட்டேன்ட்டு ஒரு மிக பெரும் குழப்பத்தையும் ஃபித்னாவையும் இந்த முஆவியா இப்னு அபு சுஃபியான் அப்படிங்கிற நபர் வந்து அன்றைய காலகட்டத்தில் ஏற்படுத்துறாரு. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படிங்கிறதே அன்றைக்குள்ள முஸ்லீம் சமுதாயம் இரண்டு பிரிவுகளாக பிரிஞ்சு பல்வேறு குழப்பங்கள் நிகழ்ந்ததாக இருந்தது. அப்போ இந்த இடத்துல யார் ஹக்கில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிப்பு மூலியமாக நமக்கு என்னது சொல்லி காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, ஒரு பீரியடில் வந்து ரசூலாவும் அவருடைய தோழர்களும் என்னது நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரசூலா ஒன்று சொல்கிறாங்க, என்னன்னா, உங்கள் மத்தியில் ஒரு நபர் இருக்கார், அவர் குர்ஆனுடைய புரிதலுக்காக சண்டையிடுவார் அப்படின்ட்டு என்னது அவர் பாக்கியம் பெற்றவர் அப்படின்ட்டு என்னது நற்செய்தி சொல்கிறாங்க. ஸோ இந்த செய்தியை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அது நம்மளா இருக்க கூடுமான்ட்டு ஆர்வமாக கேட்குறாங்க, யார் ரசூலா அது அப்படின்ட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது வேற யாரும் இல்லை, அலி ரலியல்லாஹு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போது குர்ஆனுடைய புரிதலுக்காக முஸ்லீம்களிடையே சண்டையிடுவார், அவர் என்னது பாக்கியசாலி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னாக்கா, நம்மளிடம் வந்து ஒரு ஹக்கு பாத்தில் கொண்டு வந்தால் நம்ம ஈஸியாக பிரிச்சுருவோம். ஹக்கையும் பாத்திலையும் என்னது குழப்பமான ஒரு காலகட்டத்தில் அதில் நம்ம ஹக் எது பாத்தில் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் கடினமான ஒன்றா இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு கோலையில் பால் தனியாக ஒரு கோலையில் தண்ணி தனியாக ஒரு கோலையில் கொண்டு வந்து இதில் பால் எதுன்னு கேட்டால் ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு கோலையில் பாலையும் தண்ணியும் சேர்த்து ஊற்றிட்டு இதில் வந்து பால் தனியாக இருக்கா அப்படின்னாக்கா நம்மளால் அது கஷ்டமான ஒரு நேரமாக இருக்கும். ஸோ அது போன்று தான் அலி ரலியல்லாஹு வந்து பதவி ஏற்ற அந்த காலகட்டம்ங்கிறது முஸ்லீம்கள் மத்தியிலேயே பல்வேறு குழப்பங்கள் நிறைந்ததாக இருந்தது. ஸோ அப்போ
இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்திலையும் கரெக்டான குர்ஆனோட புரிதலின் பிரகாரம் ரசூலாவோட சுன்னாவின் அடிப்படையின் பிரகாரம் கரெக்டாக மக்களை ஆட்சி செய்வது, எது கரெக்டான முடிவு எடுக்கு அப்படிங்கிறதான் அது மிகப்பெரிய தரஜாக்கு உட்பட்ட விஷயம். ஸோ அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அவரை வந்து பாக்கியசாலி அப்படிங்கிறாங்க. அப்போது இதிலே நமக்கு புரியுது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அஹ்லு சுன்னத்துடைய ஒருமித்த கருத்தும் என்ன இருக்குனாக்கா, அன்றைக்கு அலி ரலியல்லாஹு தான் ஹக்கில் இருந்தாங்க அப்படிங்கிறதும் என்னது இந்த உலமாக்களுடைய ஒருமித்த கருத்தாகவும் இருக்குது. ஆனால் அன்றைக்கு இருந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு இந்த போதுமான அந்த ஒரு நாலேஜ் இல்லாதன் விளைவு. இரண்டாவது, முஆவியா செய்யக்கூடிய சூழ்ச்சி, அந்த மாதிரியான சூழ்ச்சிகள். இதனால் அலி ரலியல்லாஹுக்கு என்னது அவருடைய படைக்கு பலம் இல்லாமல் அவர் பலவீனமாக அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. பிற்காலத்தில் இவர் என்னது தன்னுடைய தலைமையாக உள்ள மதீனாவை என்னது நகர்த்திட்டு கூஃபாவை தலைநகராக அவர் மாற்றிக்கிறாரு. ஸோ அந்த கூஃபாவில் ஒரு நாள் வந்து என்னது ரமலான் பிறை 19 அன்று ஃபஜ்ர் தொழுகைக்காக மக்களை வந்து என்னது அழைக்கக்கூடிய நேரத்தில் அப்துர் ரஹ்மான் பின் முஜ்லம் அப்படிங்கிற ஒரு முனாஃபிக் வந்து இவருடைய தலையை வந்து வெட்டி இவர் வந்து அது படுகாயம் அடைய செய்கிறான். அந்த படுகாயம் மூலயமா இவர் தாடி முழுவதும் அது ரத்தத்தால் நனையிறது. ஸோ அப்போ அடுத்து ஒரு 2 நாட்களில் என்னது இவர் படுத்த அடுத்ததாக இவருடைய மறைவுக்கு பிறகு இவருடைய மகனான ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அது அடுத்த கலிஃபாவாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாங்க. அப்போ இவருடைய காலகட்டத்தில் என்ன நடக்குதுனாக்கா, இந்த முஆவியா அப்படிங்கிற நபர் தொடர்ந்து இந்த ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு இன்னல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறாரு. ஸோ இறுதியாக ஹசன் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, சில நிபந்தனைக்கு உட்பட்டு இந்த ஆட்சி பொறுப்பை தன்னிடம் உள்ள ஆட்சி பொறுப்பை முஆவியாங்கிற அந்த நபருக்கு மாற்றி கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணோம். என்ன அப்படின்னாக்கா, இவ்வளோ காண்டு காலமாக மக்களை வந்து அது நன்மை நோக்கி அழைத்த அலி ரலியல்லாஹு, ஸோ அவர்கள் எதற்காக அழைத்தார்கள் அப்படின்றது இந்த மக்களுக்கு புரியலை. அப்போ எப்போ இந்த ஆட்சி பொறுப்பு இவர்கள் மகனான ஹசன் ரலியல்லாஹு முஆவியாவுக்கு மாறுதோ, அந்த ஆட்சி பொறுப்பு மாறினதின் பிற்பாடு முஆவியா வேண்டது 20 வருஷம் என்ன ஆட்சி செய்கிறாரு. ஸோ அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டமாக இருக்குது. எப்படி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரதுக்கு முன்னாடி மன்னர்கள் இருந்துக்கிட்டு மக்களை எப்படி அடிமைப்படுத்தி கொண்டிருந்தாங்க, மக்களோட ரத்தத்தை உறிஞ்சினாங்களோ, ஸோ அது போன்ற ஒரு ஐயாமுல் ஜாஹியா மீண்டும் என்னது அந்த அரபு தீபகத்தில் இன்னும் என்னது இஸ்லாத்தின் பெயரால் நிலவக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஸோ அந்த ஒரு ஆட்சி பீரியடில் தான் அது மக்களுக்கு புரிய வருகிறது. என்ன அப்படின்னாக்க, அலி ரலியல்லாஹு இதுக்காக தான் நம்மளை என்னது நன்மையை நோக்கி அழைச்சாரு, நம்மலாம் போல அப்படின்ட்டு அன்றைக்கு உள்ள மூத்த சஹாபாக்கள் எல்லாருமே வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. அடுத்ததாக அந்த வரலாற்று சம்பவங்களில் உள்ள அந்த குழப்பங்களும் ஃபித்னாக்களும் இன்றைய வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்குன்னு சொன்னோம். அடுத்து அந்த சம்பவங்கள்லேருந்து நாம் எடுக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினங்களும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த உலகம் ஃபுல்லாக பல்வேறு இடங்களில் இந்த இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கம் என்னது பரவி இருக்குது. அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் என்னது சிறு குழுக்களாவோ இனமாவோ குழுக்களாவோ இந்த மார்க்கத்தை ஏற்று வழிபடக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சில நபர்கள் இந்த இஸ்லாத்தில் இருந்துக்கிண்டு சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்தந்த அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு நாங்கள் இஸ்லாமிய அரசாங்கம் கொண்டு வரோம் அப்படிங்கிற பேரில் கிளர்ச்சி சேர்ந்து குழப்பங்களை நிகழ்த்துறாங்க. ஸோ இதன் விளைவாக என்ன நடக்குதுனாக்க, முஸ்லீம்கள்னாலே இப்படி தான், இஸ்லாம்னாலே என்னது கடுமையை போதிக்கக்கூடிய மதமாக என்னது இன்றைக்கி வந்து ஒரு சூழல் வந்து ஏற்படுத்திருக்கு. ஸோ இதற்கெல்லாம் காரணம் இவர்கள் எங்கேருந்து இந்த மாதிரியான முன்மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த வரலாற்று சம்பவங்கள் தான். எப்படி வந்து அலி ரலியல்லாஹு ஒரு நிறுவப்பட்ட ஒரு தலைவராக இருந்தாங்க, அன்றைக்கு உள்ள அந்த மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்த ஒரு தலைவராக நியமித்தாங்க. அப்போ இவர்களுக்கு எதிராக எப்படி முஆவியா கிளர்ச்சி செஞ்சு அந்த தலைமைக்கு எப்படி எதிராக கிளர்ச்சி செய்து இறுதியாக அதில் வெற்றி பெற்றாரோ, அவருடைய முஆவியாவுக்கு அடுத்து வரக்கூடிய அப்பாசிட் மன்னர்களாக இருக்கட்டும், அதுக்கு வரக்கூடிய ஒட்டமான் மன்னர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே அது இஸ்லாத்தின் பேரால் இருந்துக்கிட்டு குழப்பங்களையும் ஃபித்னாக்களையும் பண்ணாங்க. ஸோ இவர்களுடைய அடிச்சுவடை வந்து பின்பற்றிருக்கக்கூடிய இன்றைய நவீனத்துவம் தான் வஹாபிசம். ஸோ இந்த வஹாபிசத்தின் வாயிலாக பயின்றக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், மற்ற நபர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்தந்த இருக்கக்கூடிய பகுதிகளில் நாங்கள் வந்து இஸ்லாமிய அரசாங்கம் கொண்டு வரோம் அப்படிங்கிற பேரில் பல குழப்பங்களையும் ஃபித்னாக்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது மாதிரி நமக்கு ஒருபொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு காமிச்சு தரல, அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய சஹாபாக்களும் நமக்கு காமிச்சு தரல, இன்னும் அஹ்லுல் பைத்துகளும் இது மாதிரி நமக்கு எந்த ஒரு முன்மாதிரியும் காமிச்சு தரல. அப்போ இந்த மாதிரியான முன்மாதிரி எடுக்கிறது எல்லாமே இந்த முஆவியாவுடைய அவருடைய பின்பற்றுதல் பிரகாரம் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னைக்கு இஸ்லாத்தின் பெயரால் நிகழ்ந்து கொண்டு இருக்கு. மேலும் இன்னைக்கு சில இஸ்லாமிய இளைஞர்கள் இது மூலமாக மூளை செலவு செஞ்சு வழி தவறுறாங்க. அப்போ இது மாதிரியான வரலாற்று சம்பவங்களை எடுத்து சொல்லி இதை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னாக்க, இந்த மாதிரியான தவறான புரிதல்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்து அசல் இஸ்லாம் எது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் எது அப்படிங்கிறத நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும். பிறர் நலம் நாடுவது தான் இஸ்லாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மேலும் நன்மையவி தீமையை தடுப்பது தான் இந்த மார்க்கத்தில் உயர்ந்த பணி அப்படிங்கிறாங்க. அப்போ இஸ்லாம் ஒருபோதும் வன்முறையையும் கடும்போக்குவாதத்தையும் ஒருபோதும் ஆதரிக்கலை, அதற்கு எதிராக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இறுதியாக நாம் எதை கேட்டோமோ அதன்படி நம்மளுடைய செயல்களை அமைத்துக்கொள்வோம்.
மேலும் வந்து நம்மளை முதல்ல சரி செஞ்சு கொள்ளணும். நம்மளுடைய அஹ்லாக்கை சரி செய்வது, ஹராம் ஹலால் பேணி வாழ்வது, வட்டி விபச்சாரம் போன்ற தவறான காரியங்களிலிருந்து ஈடுபடாமல் நம்மளை சரி செய்வது தான் அது உண்மையான தீனின் பிரகாரம் வாழுதல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் வந்து ஜிஹாத் அப்படின்னால என்னது, ஜிஹாதிலே உயர்ந்த ஜிஹாத் வந்து உள்ளத்துடன் போராடுவது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி நம்ம வந்து நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாக குர்ஆன் எவ்வாறு நமக்கு கற்பிக்குதோ அது போன்ற ஒரு சிறந்த சமுதாயமாக வர எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலா முர்சலீன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.